தாயின் தனங்களில் பசியாறும் குழந்தையை வெடுக்கென பிடுங்கியதாய் நம்மை பிரித்தது காலம். நமது கூட்டிலும் காலம் கல்லெறிய தெரித்து கிடக்கும் திசைகளில் வீசப்பட்டோம். முதல் நாள் வகுப்பு, தெரியாத முகங்கள், புரியாத முரண்கள், அறிமுக நிமித்தமாய் ஊர் சொல்லி பேர் சொன்னோம். யார் சொல்லி வந்தது? கடவுளின் தூதுவன் போல் நம்முள் நட்பும் உரிமையும். நிறம் மாத்து நம் நட்ப சேர்த்து சேர்த்து ஏத்து கொடி ஏத்து அடவான வில்ல கோத்து வேகம் கருத்தா அதில் மின்னல் வேடிக்கும். கண்கள் சேவந்தா அதில் நட்பு துடிக்கும். நட்பு கோரு கோயில் இங்க எவனோ கட்டவில்லை. நட்பே ஒரு கோயில் அட தனியா தேவையில்லை. ஏதோ ஒரு நாள் எழுதி கொண்டிருக்கையில் மைமறித்த பேனா கைவிரிக்க எக்ஸ்கியூஸ் மீயை துணை கலைத்து பேனா கடன் வாங்கியதில் வட்டியாய் வளர்ந்தது நட்பு. அன்னை மடி அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், ஏன் பாதி வழியில் விட்டு சென்றாய்? ஒரு தாயை தேடும் பிள்ளையானோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? கல்லூரி பேருந்து, நமக்கு கிடைத்த நடமாடும் நாடாளுமன்றம், விவாதங்கள் நட்பை வீரியப்படுத்தின. கல்லூரி பேருந்தின் அத்தனை இருக்கையும் அன்றைய தேர்விற்கான அவசர பாடசாலை. எம்ஆர்ஆரின் ஏணிப்படிகளுக்கும் நம்மை தெரியும். நாம் ஏறி வந்தால் 74 ஏரோப்ளேன் ஆகும். ஒரு தட்டில் ஒன்று கூடி நாம் உண்ண நிறைந்தது வயிறு மட்டுமல்ல, உயிரும் தான். பந்தம் என்ன, சொந்தம் என்ன, போனா என்ன, வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு, வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே, உசுரக்கூடத்தானே. என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். நகராட்சி அலுவலகங்களில் கூட ஒரு முறைதான் விடுப்பு விண்ணப்பங்களில் பலமுறை பதிவு செய்தோம் பாட்டி இறந்ததை. பொங்கலுக்கு எடுத்த சட்டை நண்பர்கள் போட்டு போட்டு தீபாவளிக்குத்தான் திரும்பி வரும் நட்பின் யாத்திரை முடித்து. எந்தவரை நீ மறைத்தாய், எனக்காய் அர்ச்சனை வாங்கினாய். உன் தோள்கள் ஏணியை போல் ஏறி மிதித்தேன் தாங்கினாய். எழும்போது கை தந்து, அழும்போது கடன் தந்து, இளைப்பார மணி தந்து எனக்கென வாழ்வது நீதானே. ராசே நிராசே நண்பன் கிடைத்தால் எல்லாம் மோசே. டாக்ஸே டாக்ஸே நண்பா நீ ஒரு இலவச டாக்ஸி. அண்ணா பல்கலைக்கழகத்து பட்டம் கிடைத்ததோ இல்லையோ, அண்ணா பட்டம் கிடைத்தது ஜூனியர் பெண்கள் தயவில். கன்னி மலர்கள் கூட படிக்கும், காலை மனதில் சாரல் அடிக்கும் கல்லூரி சாலை எங்கள் கோடைக்கானல். முதல் முறை சிரித்த அரியர், அதை முறித்து போட விழித்த இரவுகள், இரவோடு இரவாகி விடிய விடிய விழித்திருந்த விடுதி வாழ்க்கை, நண்பன் வீட்டு திருமணத்திற்காய் ஒட்டு மொத்தமாய் மட்டம் போட்ட திட்டங்கள், கேக் பூசி திரிந்த நள்ளிரவு பிறந்த நாட்கள். சிறகு இல்லை, வானமில்லை, வெறும் தரையிலும் நாங்கள் பரப்போம். இளமை இது ஒரு முறைதான், துளி மிச்சமில்லாமல் ருசிப்போம். கவலை இல்லை, கவனம் இல்லை, நாங்கள் கடவுளுக்கே வரம் கொடுப்போம். எரிமலையோ பெருமழையோ எங்கள் நெஞ்சில் நிமித்தித்தான் நடப்போம். வரும் காலம் நமதாகும், வரலாறு படைப்போம். உறங்காமல் அதற்காக உழைப்போம். நமது
நமது வாழ்க்கையை வெள்ளையடிக்க சுண்ணாம்பு கட்டியை கையில் எடுத்த ஆசிரியர் எனும் கல்லூரி கடவுள்கள். இன்னும் எத்தனையோ நிஜங்கள் இன்று நினைவுகளாய் அதை நினைக்க நினைக்க பிறழும் கண்ணீரில் இரத்த அடர்த்தி. கல்லூரி வாழ்க்கை இருக்கும் போதே வாய்த்த இரண்டாம் ஜென்மம், அங்கே மறைத்தால் கூட அதுவும் புனிதம். நண்பனை பார்த்த தேவி மட்டும் ஒட்டி கொண்டதன் ஞாபகத்தில் என்னுயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்கும் என் இருதயத்தில். உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டான். என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன் என் அடுத்த ஜென்மத்தில் இங்கே மரமாவே. நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். கூடயே வராது. நாங்க ஒரு நடி கூட்டம், எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. அவன் வேற யாரும் இல்ல சார், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா உருப்பட மாட்டானுங்க. எங்களை இன்னமுமாடா நம்ம எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? அவங்க தருவாங்களா? தரமாட்டாங்க.